வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இனி நம்ம சேனலில் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்திருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது உங்களை மாதிரி ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆக மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஷோ ஆரம்பிச்ச உடனே நம்ம ஸ்டிஃபனி அக்கா தான் பார்த்தீங்கன்னா வராங்க. ஆமாம், இவங்க தானே மிஸ் மணி இந்த பேங்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை செலிப்ரேட் பண்ணதுக்காக தான் இன்றைக்கி வராங்க. இவங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய செலிப்ரேட்டை கெடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பெய்லி வந்துட்டாங்க. வாங்கிட்ட மணி இந்த பேங்க் இருக்குது, நீ கேஷிங் பண்ணுவேன். சரிதான், இப்போ வேணாலும் நான் ரெடியாக இருக்கிறேன், என்கிட்ட எப்போ வேணாலும் கேஷிங் பண்ணு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து உமன்ஸ்க்கான மணி இந்த பேங்கை வின் பண்ணி அன்னைக்கு சேம் நைட்டே கேஷிங் பண்ணியிருக்கேன். பட் ஒன்றால் முடியலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான ஃபேக்ட் என்ன தெரியுமா, பெய்லி நீங்கள் வந்து உமன்ஸ் சாம்பியன்ஷிப்போ மணி இந்த பேங்கில் டிஃபெண்ட் பண்ணியிருந்தால் அவங்க கேஷிங் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம நயா ஜாக்ஸ் வந்து நான் தான் அவங்க கூட சம்மர் ஸ்லாமில் மோத போகிறேன், அதை புரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாமல் டிஃப்னியை பொறுத்த வரைக்கும் அவர் அழகான பொம்மை. ஆனால் நீ அந்த மாதிரி கிடையாது, அவள் நான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்பா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அகேன்ஸ்டாக வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பெய்லியை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. பெய்லியை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா, இதோ நான் வந்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மிஷி ஏஎம் பார்த்திங்கன்னா காப்பாற்றுறதுக்காக ஒரு கனடி ஸ்டிக்கை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி மிஷின் மியாயமுக்கும் இன்றைக்கி நம்ம நயா ஜாக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மேட்ச் நடக்குது. அவ்வளோ பெரிய டிக்கி எடுத்து இவங்க மூஞ்சிலே வச்சா என்ன ஆகும். இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஃபைனலி வின் பண்ணது நம்ம நயா ஜாக்ஸ் தான். சம்மர் ஸ்லாமில் பெய்லி கூட அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா உமன் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. நம்ம டிஃபனி ஒருத்தங்க இருந்தாங்களே, அவங்க என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அதை வச்சு நம்ம வேலை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. டிஃபனி ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா நயா ஜாக்ஸ் கிட்ட வராங்க. நயா ஜாக்ஸும் பார்த்திங்கன்னா டிஃபனி கூட சேர்ந்து சரி இன்றைக்கான சோழி முடிஞ்சிக்கலாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது மெதுவாக நயா ஜாக்ஸ் கீழே தள்ளி விட்டுட்டு இப்போ பெய்லி பார்த்திங்கன்னா அன்கண்டிஷனாக தான் இருக்காங்க. ஏன்னா பெய்லிக்கு மூஞ்சிலையும் பார்த்திங்கன்னா அவங்களோட டிக்கியை தூக்கி ராவி விட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெய்லியும் இப்போ பார்த்திங்கன்னா அன்கான்ஷியஸ் தான் இருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தன்னோட மணி இந்த பேங்கை நம்ம கேஷிங் பண்ணி நியூ சாம்பியன் ஆகலாம் அப்படிங்கிற சதி வேலையை பண்ண பார்க்குறாங்க. ரெஃப்ரியை கூப்பிட்டு நான் கேஷிங் பண்ணுறேன் மெதுவாக போன மாதிரி சொல்கிறாங்களாம். அப்போது நம்ம டிஃபனி பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணும்போது நம்ம நயா ஜாக்ஸ் வந்து நம்ம உன்னை பொம்மா இருக்குமான்னு சொல்லிட்டு அழகு பார்த்து வச்சுருக்கிறேன், நீ மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ண பார்க்குறியா. நயா ஜாக்ஸை பார்த்தோன்னே டிஃபனி போட்டாங்க பாரு ஆக்டிங்கு. ஐயோ நான் மத்தல போட்டிடுறேன், நான் கேஷிங் பண்ணலாம், பின்னாடி தூக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வச்சுட்டு போகிறாங்க. நயா ஜாக்ஸு உங்களுக்கு டிஃபனி மூலியமாக தான் மணி இந்த பேங்க் கேஷிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சம்மர் ஸ்லாமில் நீங்கள் சாம்பியன் ஆகிட்டீங்களோ அல்லது சாம்பியன் ஆக போகிற நிலமையிலையோ இவங்க மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணி உங்ககிட்ட இருக்க டைட்டில் பிடுங்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நயாக்கா கொஞ்சம் பார்த்துருங்கக்கா. அப்புறம் உங்களுக்கு டிஃபனி வந்து டிஃபன் பாக்ஸில் சோறு வச்சுட்டு போகிறாங்க. சரி, இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. பட் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து இன்றைக்கி ½ மேலே வச்சுருந்தானுங்க. ஏன்டா ஒரு 2 மணி நேரம் ஸ்மாக்டவுனில் அரை மணி நேரம் இதே வச்சு தொலைச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு நாளை வெந்து வேக்காடுப்பட்டேன். அடுத்த அரை மணி நேரம் என்ன பண்ணாங்க தெரியுமா, எல்லை நைட்டை கூப்பிட்டு வந்துட்டானுங்க. இன்றைக்கி ஸ்மாக்டவுனுக்கு நிறைய ரெஸ்லர்ஸ் வரல போலகுது, என்ன பண்ணணும்னு தெரில போலகுது. அதுக்கு தான் வக்காலிங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாசமான ஸ்மாக்டவுனை நடத்தி விட்ருக்கானுங்க. அதில் நம்ம அதான் ரிவ்யூவே நான் சொல்லிட்டேனே நாசமான ஸ்மாக்டவுன்னு. நம்ம எல்லை நைட் வந்து என்ன சொல்கிறாரு, லோகன் பால் நான் போன வாரம் வந்து உன்னை ரோலப் பண்ணி வின் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் வந்து ஆடம் பிஎஸை பார்த்து பேசிட்டேன். அவன் ஆடம் பிஎஸில் நிக்கோலஸை பார்த்து பேசிட்டேன். அவன் கான்ட்ராக்டில் சைனிங் பண்ணிட்டான். நான் போய் என்கிட்ட கான்ட்ராக்ட் இருக்கா, இதில் நானும் சைனிங் பண்ணிட்டேன். யூஎஸ் சாம்பியன்ஷிப்பாக உனக்கு அகேன்ஸ்டாக நான் சம்மர் ஸ்லாமில் மோதம் போடுறேன்ப்பா. ஆனால் இதில் ஒரே ஒரு கையெழுத்து தேவை, அது உன்னுடைய சைடு. நீ வந்து இந்த கான்ட்ராக்டில் வந்து உன்னுடைய சைனிங்கை போட்டால் நமக்குள்ளே சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிரும். ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பயந்தா கோலி பையன் இன்றைக்கி ஸ்மாக்டவுனுக்கு வரல, அதனால் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு அவன் கண்டிப்பாக வரணும். என்கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்புக்காக அவங்ககிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்புக்காக நான் மோதுறேன். அவன் அதுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணணும். அடுத்த வாரம் வாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லை நைட் வந்து அவருக்கு ஒரு வார்னிங் மெசேஜை கொடுத்துருக்காரு. ஊருக்கே தெரிஞ்சது தான் சம்மர் ஸ்லாமில் எல்லை நைட்டுக்கும் லோகன் பாலுக்கு தான் மேட்ச் நடக்குது. இதை ஏன் செவ்வாய் இழுக்கிறானுன்னு தெரில. ஏன்னா போன வருஷம் ரசல்மனியாவுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. சரி, இந்த வருஷம் ரசல்மனியாவுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கானுங்க. எப்போ தான் இந்த எல்லை நைட்டுக்கும் லோகன் பாலுக்கும் சாம்பியன்ஷிப் மேட்சை பாருங்களோ, மேட்சை வைக்கிறீங்களோ இல்லையோ, லோகன் பால்ட்டு வந்து சாம்பியன்ஷிப்பை பிடுங்கப்பா பாடா படுத்துறானுங்க. எப்போ சாம்பியன்ஷிப் வச்சுக்கிட்டு லோகன் பால் பண்ணுற அட்டுலியாக இருக்குதே. ஜட்டியாட்டும் போடுறானா, குளிக்க பண்ணுறானா, கூட பர்சனேட்டு பண்ணுறானா, நிறைய ரெண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்காருங்க அந்த பைப்பில். சரி, அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆட்டன் வந்து கோடி ரோட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி வந்து கெவின் ஓவன்ஸ் வரல. அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் உடம்பு செய்யாமல் இருக்காங்கல்ல, அவன் கனடாலேயே இருந்துக்கிட்டான். இன்றைக்கி வந்து மெயின் ஈவெண்ட்டில் வந்து பிளட் லைனுடைய இஷ்யூவுக்கு வந்து அக்செப்ட் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா வரப்போகிறாரு. ஸோ நம்ம கோடி ரோட்ஸு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணதுக்கு வர முடியாது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அப்போ மெயின் ஈவெண்ட்டில் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குதுன்னு வைங்க. ஏன்னா கெவின் ஓவன்ஸ் இல்லையே, அப்போ ஏதோ ஒரு சம்பவம் இருக்குதுன்னு தானே அர்த்தம்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம கோடி ரோட்ஸ் வச்சுருக்கிற டைட்டில் பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம ராண்டி ஆர்டன் பார்த்து ஏதாவது டீச் பண்ணுவார். ஸோ அது மாதிரி ஒரு நிகழ்வும் பார்த்திங்கன்னா நடந்துருக்குது. ஸோ அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ப்ரீட்டி டட்லீஸு, நம்ம செல்சியஸ் ஸ்க்ரீனு மற்றும் நம்ம பைபர் டீவனு இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம நிக்கோலஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு நிற்கிறானுங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா கையில் எக்ஸாம் பேப்பர் மாதிரி ஒன்று வச்சுருக்கானுங்க. அவங்களுக்கான சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு நிற்கானுங்க போல இருக்குது, டாக்டிக் எடுக்க ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ நம்ம LA Knight பார்த்திங்கன்னா இந்த கான்டாக்ட் சைனிங்கை கொண்டுட்டு வெளியில் வராரு. ஆக்சுவலி நான் கொஞ்சம் மாட்டிட்டேன். என்ன பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு தான் முதல்ல வரும். இதுக்கப்புறம் தான் LA Knight வந்து லோகன் பாலை சேலஞ்ச் பண்ணுற விஷயம் வரும். ஸோ அதை நான் முன்னக்கூட்டியே சொல்லிட்டேன். கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்கப்பா, இதுக்கப்புறம் தான் LA Knight வருவார், சரிங்களா? மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அப்புறம் வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். சரி, அடுத்தது என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபண்டாஸ்மா டீம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து மோத போகிறாங்க. ஸோ ஃபண்டாஸ்மா டீம் யார் கூட மோத போகிறாங்க? ரொம்ப நாள் காணாமல் போன பேரன் கார்பன் தத்துப்பிள்ளைக்கும் நம்ம அப்பால க்ரூஸ் ஓரங்கட்டவனுக்கும் 2 பேருக்கும் எனக்கு ஒரு டாக் டீமாக சேர்ந்து மேட்ச்சு. பேரன் கார்பன் ஃபேஸான்னு தெரில, அப்போலோ கிராஸ் ஹீலான்னு தெரில, 2 பேரும் ஒரு டீமாக போட்டானுங்க. ஏஞ்சல் கிராஸ்டோ அண்ட் பிரிட்டோக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பேரன் கார்பன் ஒரு ஃபேஸ் டென் பண்ணி ஒரு மேட்ச் விளையாடாரு. அவர் இது வரைக்கும் ஃபேஸ் டென்னே பண்ணதில்லை. அந்த ஃபேஸ் டென்னையும் ஒழுங்காக காட்டல. அதில் பார்த்தீங்கன்னா அவர் தோற்று போயிட்டார். அப்போலோ க்ரூஸ் மூலிமா ஏஞ்சல் அண்ட் பிரிட்டோ தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் வின் பண்ணுவார்னு பார்த்தேன், தோத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே எக்னாலஜ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமுடைய போஸ்டர் கார்டில் நம்ம சோலோ சிக்காவா மற்றும் பிளட் லைனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சம்மர்ஸ்லாமுக்கான மேட்ச் கார்டே பார்த்தீங்கன்னா WWE ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கான போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் ஈவினிங் வீடியோவில் சொல்கிறேன். சரி, அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோய்மே வந்து பிளேயர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்காங்க. இந்த பிளேயர் டெவல் ஃபோன் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிளேயர் வந்து தோற்று போயிட்டாங்க. நயோமி வந்து வின் பண்ணிட்டாங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பியாங்கா பெலர், ஜாக் ஹேகல் 2 பேரும் வந்து டாக் டீம் டைட்டிலுக்காக மோத போகிறாங்களாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆடபிஎஸை காணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை செல்சி கிரீன் வந்து நல்லா நோட் பண்ணிடுறாங்க. ஆத்தாடி இவனுங்களும் டாக் டீம் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கேட்கானுங்களா? ஏன்டா உத்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சுட்டு ஊரே சண்டை போகிறதுக்கு நிற்கிங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. 2 பேரும் எந்த கடையில் டெய்லரில் தச்சாங்கன்னு தெரியல. 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, பியாங்கா பெலரும் ஜாக் ஹேகலும். WWE இவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தே சொத்தாளிச்சுருவாங்க போல இருக்குது. நம்ம நயோமி இருக்காங்களே, அப்படியே பேக் சைடில் திரும்பும்போது டெவில் போர் வந்து அவங்களை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. மேஜி உங்களுக்குள்ள ரீமேட்ச் நடக்கலாம். WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்குது. இதில் தொமாசா சான்பாக், ஜானி கர்கனோ இருவரும் இணைந்து பார்த்தீங்கன்னா ரீமேட்ச், போன வருஷத்தோட ரீமேட்ச்சு ஆஸ்டின் தேரி மற்றும் கிரேசன் வாலர் கூட தான் மோத போகிறாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தேரி மற்றும் கிரேசன் வாலர் வந்து தோற்று போயிட்டாங்க. ஆஸ்டின் தெரிக்கிட்ட கிரேசன் வாலர் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போதே கிரேசன் வாலர் இங்கே ஓடி போகிறாரு. ஏன்டா ஓடி போகிறேன்னு சொல்லிட்டு திரும்பி தான் அங்கே பார்த்தாரு. பின்னாடி ஓடி பார்த்தா நம்ம ஜாக்கப்பாட்டு, ஏண்டா நாங்கள் இருக்கும்போது எவன்டா ஸ்பின் போட வருதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாங்க போல இருக்குது. ஏதாவது தூக்கி போட்டு மிதிக்கிறார் ஜாக்கப்பாட்டு தூக்கி போட்டு மிதிச்சுட்டு யாரை கூப்பிட்றாரு பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை தான். சோலோ சிக்காவுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பா? ஏலா சோழா, நீ சம்மஸ்லாமுக்கு முன்னாடி எப்படி இருந்த அண்டாவாயா, இப்போ வந்து எவ்வளோ பெரிய ஆளாயிட்ட. உண்மையிலேயே நீ அண்டாவாயங்கிறத நிரூபிச்சுட்டாயா? அண்டாவாயின் ஃபேன்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் தெரியுமா இவரை நான் இப்படி சொல்கிறேன்? ஏன்னா இவருக்கு ஃபேன்ஸை விட ரோமன் ரெயின்ஸ்க்கு ஃபேன்ஸ் அதிகம். அப்போ கண்டிப்பாக சோலோ சிக்காவை வெறுப்பீங்க, அதுக்காக சொல்கிறேன். நானும் ரோமன் ரெயின்ஸை மிஸ் பண்ணுறேன்ப்பா உண்மையிலேயே. நீங்கள் எந்தளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? இப்போ நம்ம ஜாக்கப்பாட்டு பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை இன்வைட் பண்ணுறாரு. ஒரு மீம் பார்த்தேன்ப்பா, என்ன தெரியுமா? அதாவது நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து சாம்பியன்ஷிப்பை காட்டுறாரு. அப்படியே ஓப்பன் பண்ணால் உள்ள ஸ்பீடு இருக்குது. அதாவது சோலோ சிக்காவோட ஃபியூச்சராக சம்மர்ஸ்லாம் வரைக்கும் தான் சாம்பியன்ஷிப்பு, அதுக்கப்புறம் ஸ்பீட் டிவிஷனில் தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்களாம். உண்மையிலே இருக்குமோ? இருக்காது. இவ்வளோ பவர்ஃபுல்லாக காட்டுறாங்க. ரிக்கோஷெட்லாம் அவ்வளோ தான் பவர்ஃபுல்லாக காட்டினாங்க. கடைசியில் டாக் டீம் டிவிஷனு அப்புறம் 24/7 டிவிஷன்லாம் போட்டாங்க. அந்த மாதிரி ஆக்கிறாங்க தெரியல. ஸோ சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை கூப்பிட்டாரு. கோடி ரோட்ஸ் சொல்ல, நீ எதுக்கு வர அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நீ வந்து என்னுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்பாக சேலஞ்சு பண்ணுற சம்மர்ஸ்லாம்னு அதானே? ஓகே, நான் சம்மர்ஸ்லாமில் வந்து உன்னுடைய சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் சோலோ சிக்கா வர்சஸ் கோடி ரோட்ஸுக்குள்ளே அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ சோலோ சிக்கா சொல்கிறாரு, நான் ஒன்று ஆல்ரெடி பீட் பண்ணிட்டேன், இப்போ நான் பீட் பண்ணிட்டேன், நீ என்ன பீட் பண்ணிட்டேன், இதுக்கெல்லாம் சரியாக போச்சு. இப்போ சாம்பியன்ஷிப் வந்து பிளட் லைனுக்கு தேவை, உன்னை வீழ்த்தினா அந்த சாம்பியன்ஷிப் பிளட் லைனுக்கு கொண்டு வரப்பன்னு சொல்கிறாரு. கடுப்பாயிட்டாருங்க கோடி ரோட்ஸு. எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க அட்டாக் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாரு. பட் ஆனால் இவங்க 4 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர்ல, அதனால் சரியாக நடி வாங்குறாரு. உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கிறேன் நண்பான்னு சொல்லிட்டு ராண்டி ஆர்டன் வராரு. ஆனால் ராண்டி ஆர்டனுக்கு பார்த்தீங்கன்னா பரிதாப நிலை காட்டானுங்க. நம்ம கோடி ரோட்ஸை பாருங்களேன், இந்த ஒரு படத்தில் ரஜினிகாந்தை கெட்ட போட்டுட்டு அடிப்பாங்களே, அந்த மாதிரி பாஷா பாருன்னு கெட்டி போட்டானுங்க. இந்த பக்கம் நம்ம சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா அசஞ்ச விரலை தூக்கி உள்ள சொருகிறோம் பார்த்துக்கு அப்படிங்கிற மாதிரி நிற்காரு. ராண்டி ஆர்டனை தவிர்த்து விட்டானுங்க. ராண்டி ஆர்டன் ஃபேன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்கப்பா. ராண்டி ஆர்டனை கதற விட்டுட்டாங்கப்பா. எல்லாருமே சேர்ந்து
பந்தயம் விட்டானுங்க. நம்ம கோடி ரோஸ் பார்த்தீங்கன்னா விட்றான்னு சொல்கிறானுங்க, ஆனால் விட மாட்டேங்காங்களே. ரேண்டி ஆட்டனை பந்தாடிட்டாங்க. கடைசியில் ரொம்ப துள்றான்னு சொல்லிட்டு சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சம்பவம் ஸ்பைக் போட அப்படியே பார்த்தீங்கன்னா சிலுவையில் இறஞ்ச மாதிரி ஆகிட்டார். இதோட நீங்கள் ஸ்மாக்டவுனை முடிச்சிட்டாங்க. நீங்கள் ஸ்மாக்டவுனை பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்து கேட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க.